இலங்கையில் முக்கியமான 4 நபர் மீது ஐக்கிய இராச்சியம் எடுத்துள்ள தடை உத்தரவு தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. யார் அந்த நால்வர் என பார்க்கின்ற போது, முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக உள்ள சபேந்திர சில்வா மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகுட, முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய மற்றும் விடுதலை புலிகளினுடைய மட்டக்களப்பு மாவட்ட தலைவராக இருந்த முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் கருணா அம்மான் என்றழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகிய நால்வரும் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளனர். இந்த நால்வருக்கும் எதிராக ஐக்கிய இராச்சியத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் ஒரு தகவல் வெளியாகின்றது. இந்த நால்வரையும் நாங்கள் தடை செய்கின்றோம் என அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏன் இந்த தடை இவர்களுக்கு விதிக்கப்படுகிறது? முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்த சபேந்திர சில்வா என்பவர் இலங்கையில் போர்க்குற்றங்களுடன், இந்த நால்வருமே இலங்கையில் போர்க்குற்றம், மனிதாபிமான மீறல்கள், வதை முகாம்கள், கடத்தல்கள், கொலை சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்பு பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இலங்கை இராணுவம் யுத்த காலத்தில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டது, மனித உரிமை மீறல்களை செய்தது என தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் தலைமைகளும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் சிவில் சமூக உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு சமூகம் தற்பொழுது தமிழ் சமூகத்தில் தோற்றம் பெற்று தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான நாட்களாக போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த நிலையில் அரசாங்கம் அவ்வாறு இல்லை, மனித உரிமை மீறல்களில் இலங்கை இராணுவம் ஈடுபடவில்லை, மனிதாபிமான நடவடிக்கைகளிலே இலங்கை இராணுவம் ஈடுபட்டது, மக்களை காப்பாற்றுவதற்காகவே இராணுவம் செயற்பட்டது, இராணுவத்தை காட்டிக் கொடுக்க முடியாது என தொடர்ச்சியாக வந்த ஆட்சியாளர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரேரணைகளையும் பல்வேறு விடயங்களையும் எதிர்த்தவர்களாகவும் வெளியக பொறிமுறைகளை முற்றாக நிராகரித்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். தற்போதைய அரசாங்கமும் கூட, அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கமும் கூட இந்த வெளிவிவகார விடயங்களில் வெளியக விசாரணையை முற்றாக நிராகரித்து உள்ளக நீதியை பெற்றுக் கொடுப்போம் என அவர்களும் கடந்த கால அரசாங்கங்கள் போல் கூவித்திருக்கிறார்கள். நால்வரும் ஐக்கிய இராச்சியத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் இலங்கையில் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன் அடிப்படையில் இந்த நால்வரும் சபேந்திர சில்வா, வசந்த கர்ணகுட, ஜெகத் ஜெயசூரிய, கருணா அம்மான் ஆகிய நால்வரும் ஐக்கிய இராச்சியத்துக்குள் சொத்துக்களை சேகரித்து வைப்பதற்கு இந்த நாளிலிருந்து தடை விதிக்கப்படுகின்றது. அத்துடன் ஐக்கிய இராச்சியத்துக்குள் இவர்கள் நுழைவதற்கான தடையையும் நாங்கள் விதிப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இவர்கள் உள்நாட்டு போரின் போது சட்டவிரோத கொலைகள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பாகவே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய இராச்சியம் மிக தெளிவாக கோடிட்டு இந்த விடயத்தை காட்டுகிறது. குறிப்பாக சபேந்திர சில்வா மீது அமெரிக்கா ஏற்கனவே பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்க நாட்டுக்குள் அவர் நுழைய முடியாத நிலை காணப்படுகிறது. அதுடன் சில இராணுவ தளபதிகளுக்கும் போரின் போது வழிநடத்திய சில முக்கிய தளபதிகளுக்கும் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கனடா அரசாங்கமும் இந்த இராணுவ தளபதிகள் தொடர்பாகவும் சபேந்திர சில்வா தொடர்பாகவும் தடைகளை விதித்துள்ளது. அத்துடன் இவர்கள் போர்க்குற்றம் புரிந்தவர்கள், இவர்கள் சர்வதேச விசாரணையின் முன் நிறுத்தப்பட வேண்டுமென கனடா அரசாங்கமும் மிகவும் ஆணித்தனமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றது. இந்த நிலையில் சபேந்திர சில்வா இறுதி யுத்தத்தின் போது சரத் பொன்சேகாவுக்கு அடுத்தபடியாக யுத்தத்தை வழிநடத்திய தளபதிகளில் முக்கிய தளபதியாக இவரும் ஜெகத் ஜெயசூரியவும் காணப்படுகிறார்கள். எனவே இவர்கள் இறுதி நேரத்தில் பல மனிதாபிமானமற்ற மிக கொடூரமான செயல்களுக்கு தலைமை தாங்கியவர்கள் என ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் இது தொடர்பாக பல்வேறு புகைப்படங்கள், காணொளிகள் வெளியானது. ஆனால் அவை அனைத்தும் மழுங்கடிக்கப்பட்டதுடன் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக நிராகரித்து வந்தது. இந்த நிலையில் இந்த வசந்த கர்ணகுடவும் இங்கு 2008-2009 காலப்பகுதியில் தமிழ் இளைஞர்களை கடத்தி படுகொலை செய்தவராக அடையாளம் காணப்படுகிறார். அது தொடர்பான வழக்குகள் இடம்பெற்றது. ஆனால் அவர் அப்போது இந்த ஆட்சியாளர்களின் அதிகாரத்தின் காரணமாக அவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் விடுதலையாகிறார். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில்
2 தடவைகளாக இந்த இளைஞர்கள் கடத்தப்பட்டு மொத்தமாக 11 இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் உட்பட 11 இளைஞர்கள் கடத்தப்படுகிறார்கள். இவர்கள் கப்பம் கூறுவதற்காக கடத்தப்பட்டு அவர்களுடைய பெற்றோர் பாதுகாவலர்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் உயிருடன் பெற வேண்டுமென்றால் இவ்வளவு பணத்தொகை ஒடுக்கப்பட வேண்டும் என அவர்கள் மிரட்டியுள்ளனர். அதன் பின்னர் இறுதியாக அவர்களில் ஒருவர் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அழைப்பை எடுத்து இங்கு எம்மை கடத்தியவர்களுக்கும் அவர்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது, எனவே இதுதான் எங்களுடைய இறுதி மூச்சாக அல்லது இறுதி கதையாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் அவர்கள் இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இந்த வசந்த கர்ணகுடவின் தலைமையில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் திருகோணமலையில் உள்ள கடற்படை வதை முகாமில் இவர்கள் வைத்து வதைக்கப்பட்டதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியானது. இவ்வாறான மனித உரிமை மீறல்களும் கொடூர சித்திரவதைகளுக்கும் சொந்தக்காரராக இந்த வசந்த கர்ணகுட அறியப்படுகிறார். இந்த நிலையில் கருணா அம்மான் என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனும் இவ்வாறான மனித உரிமை செயற்பாடுகளில் மனித உரிமையை அத்துமீறிய செயற்பாடுகளிலும் இவர் அடையாளம் காணப்பட்ட ஒருவராக காணப்படுகின்றார். இவர் மீதும் பல்வேறு கடத்தல்கள், கப்பம் கூறுதல் மற்றும் கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. எனவே ஐக்கிய ராஜ்யம் இவரையும் அந்த தடைப்பட்டியலில் இணைத்துள்ளமை அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. தற்போது இவர் மீண்டும் அரசியல் பிரவேசம் செய்துள்ளார். கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற அமைப்பினூடாக முன்னாள் அமைச்சர் சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சந்திரகாந்தனின் ஊடாக அவர் ஒரு கூட்டை இணைத்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று கிழக்கில் இம்முறை உள்ளூராட்சி தேர்தல்களையும் எதிர்வரும் தேர்தல்களை எதிர்கொள்வதற்காக இந்த இணைப்பை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். இந்த நிலையில் அவருடைய பெயரும் இந்த தடைப்பட்டியலில் தற்போது இணைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஐ.பி. பெரேரா ஒரு குற்றச்சாட்டை அனுர மீதும் அனுர அரசாங்கத்தின் மீதும் முன்வைக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகளுக்காக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேசத்தினுடைய மத்தியில் இலங்கை இராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரை காட்டிக் கொடுக்கும் செயற்பாடுகளை மேற்கொள்வதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். இந்த அல் ஜசீரா செய்தி சேவையில் தமிழீழ விடுதலை புலிகளுக்காக இலங்கை இராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளை குற்றவாளிகளாக சர்வதேசத்துக்கு காண்பிப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு சிக்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் நேரடியாக விஜய் வீரவினுடைய கொலைக்கு நீதி கேட்காமல் இந்த பட்டளந்த அறிக்கை அங்கிருந்து வெளிவர வந்ததாகவும் அது தொடர்பாக தற்போது பாராளுமன்றத்தில் அதை அறிவிக்கின்ற போது சபாநாயகர் கண்ணீர் வடிப்பதாகவும் ஜேவிபியினரும் கண்ணீர் வடிக்கின்ற முதலை கண்ணீர் வடிக்கின்ற செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொள்வதாகவும் அவர்கள் அந்த காலத்தில் சட்டவிரோதமாக ஆட்சியை கைப்பற்ற முயன்றார்கள், பல கொலை சம்பவங்களை நிகழ்த்தினார்கள், அவற்றை மறைக்க தற்போது முதலை கண்ணீர் நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள் என இவர் குறிப்பிடுகிறார். விடுதலை புலிகளை புத்துயிர் பெறுவதற்காக இந்த அரசாங்கம் செயற்படுகிறது. நாட்டை பாதுகாத்து தம்முடைய உயிரை தியாகம் செய்த பாதுகாப்பு படையினரை சர்வதேசத்தின் மத்தியில் காட்டிக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கான சாதகமான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் இந்த அனுர அரசாங்கம் எத்தனிக்கின்றது என அவர் குற்றம் சாட்டுகிறார். தையிட்டி விவகாரத்தில் பௌத்த வழிபாடுகளுக்கு அங்கு இடையூறு விளைவிக்கப்படுவது ஒட்டுமொத்த பௌத்த சிங்கள மக்கள்களுடைய மனங்களையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது சரத் வீரசேகர ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். தையிட்டி திஸ்ஸவிகாரி தொடர்பாக அவர் தொடர்ச்சியாக இனவாத கருத்துக்களையும் அங்கு உண்மையான என்ன பிரச்சினை நிலவுகின்றது என்பது தொடர்பான தெளிவின்மையும் கொண்டிருக்கின்ற அவர் ஒரு தலைப்பட்சமான கருத்தையே தெரிவிக்கிறார். அவரை பொறுத்தவரை தமிழ் மக்கள் சிங்கள பௌத்தர்களினுடைய வணக்கஸ்தலத்தில் முரண்பாடுகளை ஏற்படுத்துகிறார்கள், அவர்களுடைய வணக்கஸ்தல நடவடிக்கைகளை இடைநிறுத்துகிறார்கள். தமிழர்கள் ஒருபோதும் இவ்வாறு செய்ய முடியாது, நாம் இலங்கை முழுவதும் அதிகாரம் கொண்டவர்கள் என்ற தொனியில் அவருடைய கருத்துக்கள் தினமும் அமைந்திருக்கும். இந்த வகையில் இப்பொழுது தையிட்டி திஸ்ஸவிகாரையில் சில தினங்களுக்கு முன்னர் சட்டவிரோதமாக இன்னும் ஒரு கட்டடம், அதாவது அந்த விகாராதிபதிக்கு மடாலயமாக இருக்கலாம் என எதிர்ப்பு கூறப்படுகின்ற ஒரு கட்டிடம் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் அந்த காணி உரிமையாளர்களும் போராட்டத்தை மேற்கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது அன்றைய தினம் வழிபாடுகள் இடம்பெற இருந்ததாகவும் அந்த வழிபாட்டின் போது பிக்குகள் பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு மதிய உணவு வழங்குதலுக்கும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக சரத் வீரசேகர குறிப்பிடுகிறார். பூசை வழிபாடுகள் 7 மணியளவில் ஆரம்பமானதும் தமிழ் மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தை மேற்கொண்டதாகவும் தங்களுடைய பூசைகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக சரத் வீரசேகர அவருடைய ஞான கண்ணாலும் அவருடைய அறிவாலும் இந்த விடயத்தை பார்க்கிறார்.
அந்த வகையில் இதன் காரணமாக அப்பொழுது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற போது அங்கிருந்த இராணுவம் அங்கிருந்து விகாரையின் வளாகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதாகவும், மக்கள் போராடுகிறார் என்பதற்காக இராணுவத்துக்கு எதிராகவே மக்கள் போராடுகிறார்கள், அந்த வகையில் இராணுவம் வெளியேற்றப்படுகிறது. இவ்வாறு இந்த இராணுவத்தை வெளியேறுவதற்கு விகாரையில் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது விகாரையின் பாதுகாப்பில் இருந்து இராணுவம் வெளியேறுவதற்கு அந்த உத்தரவை யார் பிறப்பித்தது என்பதை தற்போது சரத் வீரசேகர கேள்வி எழுப்புகிறார். இந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கு ஜனாதிபதி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகிய மூவருக்குமே அதிகாரம் உள்ள நிலையில் யார் அந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த அழைப்பை விடுத்து அவர்களை வெளியேறச் சொன்னது, யார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்திய நபர் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என சரத் வீரசேகர தற்போது தெரிவிக்கிறார்.